MS ராஜேஸ்வரி அம்மா ஒரு பாட்டுல கொண்டு வராங்க. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பாட்டை தன்னுடைய 83 வயது குழந்தையாகிய தாய்க்கு போட்டு காட்டி அரவிந்தன் என்பவன் தன்னுடைய தாய்க்கு உணவூட்டுவாராம். ரொம்ப சிறப்பு. அப்படி 83 வயதான தன்னுடைய தாய் குழந்தையான பிறகு அவங்க சாப்பிடாம நினைவிழந்து இருக்கின்ற அந்த நேரத்திலே இந்த பாட்டை போட்டுத்தான் அவருக்கு சோறு ஊட்டுவார் என்றால் இந்த பாட்டினுடைய மகிமை எத்தகையது! எந்த விதத்திலும் டிஎம்எஸ்க்கு சமமாக எங்களுடைய பெண் பாடகர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு நம்முடைய அருமையான பாடகர் அம்மா இருக்கிறாங்க. தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற அருமையான விநாயக சுந்தரி அம்மா அவர்கள் இல்லை இல்லை டிஎம்எஸ்க்கு சமமாக அதைவிட மேலாக MS ராஜேஸ்வரி அம்மா இருக்கிறார்கள். எனவே பாடகிகள் தான் உள்ளங்கவர்ந்த அந்த பாடல்களை பாடியிருக்கிறார் என்று பேசுவதற்கு நம்முடைய கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி வரவேற்று பேச அழைக்கிறோம். சஹாராவும் சாரலும் இணைகின்ற இந்த வேளையிலே நடுவர் அவர்களே டிஎம்எஸ் மாதிரி வந்து குதிச்சுட்டு போனாப்ல, ஆடி பாடி குதிச்சுட்டாப்ல, நீங்க பயந்துருவீங்களா? அதான் பயப்பட மாட்டோமே. உண்மை எதுவோ அதை சொல்லணும். அதானே நடுவர் வேலை. அதுதான் நடுவருடைய வேலை. 1000 பாட்டு இருக்கலாம், 25,000 பாட்டு அவர் பாடி இருக்கலாம். ஆனா இந்த நிறைய பாடினவங்க, நிறைய புகழ் பெற்றவங்க, நிறைய பேர் பேசலாம். ஆனா குறைந்த அளவு பாடினாலும் கூட நிறைவாக பாடிய ஒரு சிலரை நான் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள தெரிஞ்சுக்கிறேன். பிரைமரி ஆசிரியர்களை பெருசா நினைக்கிறது கிடையாது. ஆனா பிரைமரி நீங்க தமிழ்ல சொல்லணும், தொடக்க பள்ளி ஆசிரியர்கள்ல இருந்து தான் நடுநிலை பள்ளியில இருந்தா மேல்நிலை பள்ளி எல்லாம் போகணும். அஸ்திவாரம் சொல்லக்கூடாது, அஸ்திவாரம் வடமொழி சொல்லலாம், அடித்தளம். நன்றி, அருமை அருமை. அடித்தளத்தை மறந்துட்டு கட்டடத்தை மட்டும் பார்க்க கூடாதுயா. என்ன பேசுறீங்க? அப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா யாரை பார்த்து கேட்க அப்படியாண்ணா? சரி சரி சரி, நன்றி நன்றி. பயப்பட மாட்டேன். விநாயக சுந்தரி அம்மாலாம் பக்கத்துல இருக்கும்போது எப்படி பயப்படுவோம்? நியாயம் பக்கத்துல இருக்கும்போது பயப்பட மாட்டோம். சொல்லுங்கம்மா. நியாயம் பக்கத்துல இருக்கும்போது சொல்லுங்கம்மா. என்னடா மதுரைக்கு வந்த சோதனைன்னு சொல்லுவாங்க. ஆமா, என்னடா இந்த மதுரமான குரலுக்கு வந்த சோதனை என்பது போல எனக்கு குரல்ல கொஞ்சம் ஒரு வாரமா ஒரு பிசிறு தட்டுகிறது. இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. மதுரமான குரல்னு என் குரலை சொல்லல, MS ராஜேஸ்வரனுடைய குரலை சொல்றேன். சொல்லுங்க. இசையால் வசமாக இதயம் இது, இறைவனே இசை வடிவம் எனும் போது. டிஎம்எஸ் பாடல்ல எல்லாம் பாடின மாதிரி தெரியுது. இது அணி மாதிரி பேசுறாங்களே, என்ன சொல்றேன் கவனிக்கணுங்களா? டிஎம்எஸ் இசையால் வசமாக இதயம் சொல்லியிருக்கிறாரு. உண்மை உண்மை உண்மை. என்ன சொல்ல வரேன் அத சொல்லுங்க. டிஎம்எஸ் என்ன சொல்றாரு சொல்லக்கூடாது, கேளுங்க. அப்போ இந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லிட்டு நான் சொல்லலாம். சரிம்மா. ஒரு ஹைதராபாத்ல ஒரு சிறுமிக்கு தீ விபத்து நடந்துச்சு. அந்த தீ விபத்துல மருத்துவமனையில படுகாயமடைந்து படுத்திருக்காங்க. சரி. அந்த நேரத்துல அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து மருந்து மாத்திரையை விட MS சுப்புலட்சுமியினுடைய பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டு கேட்டு குணமடைந்து உயிர் பிழைத்ததென்றால் ஒரு குரலுக்கு இருக்கின்ற மகிமையை சொல்லணும், ஒரு இசைக்கு இருக்கின்ற மகிமையை சொல்ல வேண்டும் இல்லையா? அதைத்தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட இசை பாடிய பாடகர்கள் பலர். அவர்கள MS ராஜேஸ்வரி. இவர் முதல்ல பாடினது வந்து நாம் இருவர் படத்துல மகான் காந்தி மகான் தேசிய சேவா குரு தெய்வீக அந்த பாட்டு. அந்த பாட்டுல அந்த பாட்டுக்காக தான் அந்த படம் வெற்றிகரமாக ஓடியதையா. நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க. சரி சரி. ஏன்னா அவர் சொன்ன மட்டும் குறிக்கப்படாது. இல்ல இல்ல இல்ல. சரிம்மா. அப்புறம் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறன் ஒரு குறள். நமக்கு மிகச்சிறந்த செல்வமே குழந்தை செல்வம் இல்லையா?
இதையே நம்ம பட்டினத்தார் சொல்றாரு. முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து என்ன சொல்றாருன்னா, அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொண்டி சரிய பெற்ற தாயார் சொல்றாரு இல்லையா. இந்த பாட்டை தான் அந்த எம்.எஸ். ராஜேஸ்வரி அம்மா ஒரு பாட்டுல கொண்டு வராங்க. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த பாட்டை தன்னுடைய 83 வயது குழந்தையாகிய தாய்க்கு போட்டு காட்டி அரவிந்தன் என்பவன் தன்னுடைய தாய்க்கு உணவு ஊட்டுவாராம். ரொம்ப சிறப்பு. அப்படி 83 வயதான தன்னுடைய தாய் குழந்தையான பிறகு அவங்க சாப்பிடாம நினைவிழந்து இருக்கின்ற அந்த நேரத்திலே இந்த பாட்டை போட்டுத்தான் அவருக்கு சோறு ஊட்டுவார் என்றால் இந்த பாட்டினுடைய மகிமை எத்தகைய. கல்யாண வீட்டுல போடுதாங்க, அப்படி போடுதாங்க, இப்படி போடுதாங்க. நோயுற்றவர்களுக்கு போட்டு சுகமா இருக்கு, அதை சொல்லணுமே. அதையும் சொல்லணும் இல்லையா. அப்புறம் தண்ணி குடிச்சுக்கோங்க. கண்டிப்பா தண்ணி குடிச்சுக்கணும். தொண்டையில தான் பிரச்சனை இருக்குங்க இல்லையா. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மணலை சொல் கேளாதவர் குரல்ல சொல்றாரு. குழந்தையினுடைய குரலை குழலுக்கு சொல்றாரு, யாழுக்கு சொல்றாரு, யாழுக்கு இணையான வீணைக்கு சொல்றாரு. இதையே சொல்லுக்கு ஒப்பிடுறாரு இல்லையா சாம்பசிவ ஐயர் இருக்கார் இல்லையா. அவரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவை பத்தி என்ன சொன்னாருன்னு சொன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமியோட அம்மா வந்து வீணையை வாசிக்கிறவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ வீணையை வாசிக்கிற, ஆனா பொண்ணோட குரல்லையே வீணை இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுடைய தொண்டையில வீணை இருக்கிறதா சாம்பசிவ ஐயர் சொல்றாரு. ஆனா இந்த கவிஞர் இந்த பாட்டுல எப்படி சொல்றாருன்னு பாருங்க. சிங்கார புன்னகை கண்டார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா, மங்கார கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் ஏதுக்கம்மா. அடிக்கிட்டு தொட்டில் போட்டு ஆடிட்டே இருக்கிறாங்க. தொட்டில்ல போட்டு விலையை இப்போ வாங்க முடியுமா. மகாதேவி படத்துல அந்த பாட்டு பேசாமல் பேசும் உருவங்கள் கண்டாலே பேசாத சிற்பங்கள் ஏதுக்கம்மா அப்படி சொல்லி அந்த குழந்தையினுடைய புருவத்திற்கு சிற்பங்களை ஒப்பிடுவதும் குழந்தையாகவே மாறி பாடி இருக்கிறாங்க. குழந்தையாக மாறி பாடி இருக்கிறாங்க. அந்த புன்னகைதான் சங்கீதம். புன்னகைக்கு வீணை ஒப்பிட்டு இருக்கிறார் என்றால் காமராஜர் ஐயாவை பத்தி நினைச்சு பாடியிருக்காங்க ஒரு பாட்டுமா. படித்ததினால் அறிவு பெற்றோம் சொல்லுவீங்களா? சரி சரி சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. அப்புறம் பாத்தீங்கன்னா டவுன் பஸ் படத்துல ஒரு பாட்டு, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா. அப்புறம் என்ன வரி சொல்லுங்க பாப்போம். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா. நீங்களே சொல்லி அதை முடிச்சிருங்களேன். சொல்லி பாடுங்க. என்னை விட்டு பிரிந்து போன கணவர் தான் தெரியும். ஆனா இது அப்படி இல்லைங்க. இங்க பட்டு குழந்தை பால் ஊட்டி சோறு தின்னுமா, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா. அம்மாவுடைய சத்தமே குழந்தை சத்தம் மாதிரி தானே இருக்கு. குழந்தை கவிஞ மாதிரியே தானே இருக்கு. சொல்லுங்க. இது கூட சிறப்பா இருக்கும். உண்மைமா. அது பாரதிதாசனுடைய வரிகளான தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்மை அந்த வரி ஞாபகப்படுத்த உண்மைதான். புறநானூற்று பாடலான ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தை கடனே இந்த வரிகளையும் அப்பா கிட்ட வந்தாலும் நீ ஆடி பாடுவியா, நீ பள்ளிக்கூடம் போவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வருது இல்லையா. இப்ப படிப்பு பட்டத்தை மட்டும்தான் கொடுக்கும் இல்லையா, ஆனா அனுபவம் தான் சிறந்த அறிவை கொடுக்கும். அந்த பாட்டை தான் நமக்கு இந்த அம்மா பாடல் அதுதான் அந்த படிக்காதது நீங்க சொல்ல வந்தீங்க. பாடுங்க அந்த பாட்டை 2 வரி பாடுங்க உங்க இனிய குரல்ல. தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கும் போது அந்த டயத்தை எல்லாம் சேவ் பண்ணி வச்சு இல்ல அது சொல்லுங்க பாடுங்க. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு
என்று தனக்கு படிக்காத அந்த கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற அந்த பாடல். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் நமக்கு காமராஜர் நினைவுக்கு வருகிறார், கணித மேதையான சகுந்தலா தேவி நினைவுக்கு வருகிறார், ராமானுசம் கணித மேதை ராமானுசமும் நினைவுக்கு வருகிறார். இப்படி ஒரு பாடலை கேட்கும் போது நல்லவங்கள்லாம் ஞாபகம் வரணும், சும்மா தேவையில்லாத ஞாபகம் வரக்கூடாது. அப்படி ஒரு பாடலை தான் நம்ம பாடகியினுடைய பாடலாக தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நம்ம மனம் கவர்ந்துதான் இருக்கணும். இன்னொரு பாட்டு பாருங்க. பூ பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா, நீ பழ பழன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த சொக்கா. அருமை அருமை பாட்டு பாருங்க. குழந்தை இசையிலே பாடுறாங்க. அப்படிப்பட்டு இல்லாதையா திக்கு தெரியாத காட்டுல ஒரு குழந்தை பாடுதுன்னா பட்டுப்பூச்சி இலக்கியங்கள் அவ்வளவாக சுட்டி காட்டவில்லை. ஆனா ஒரு சில இடங்கள்லாம் சுட்டி காட்டியிருக்கு. அது ஆண்டாள் தன்னுடைய பாடல்ல சிந்தூர செம்பொடி போல திருமால் இருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்கள் எழுந்தும் பறந்தும் விட்டனவாம் என்று அந்த பட்டுப்பூச்சிகளை இந்திர கோப பூச்சிகளாக இலக்கியங்கள் 1-2 இலக்கியங்கள் மட்டும் காட்டுகின்றன. அடுத்தது அது மட்டும் இல்ல, காக்கை குருவி மணியை பார்க்காதீங்க, காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் மலையின் கடலும் எங்கள் கூட்டம், அப்புறம் நோக்கும் திசை எல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று இயற்கையை நம்மோடு இணைத்து பாடுகின்ற இந்த பாடல். அப்ப இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை நாம் பரம்பரைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தினை அது சொல்லவில்லையா? ஒரு குழந்தைக்கு இருக்கின்ற இயற்கையான அறிவு நமக்கு இருக்கக்கூடாதா என்று அந்த பாடல் சொல்கிறது. கடைசியாக ஒன்றை மட்டும் பாடி முடிச்சிருங்க. சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு மேல இப்ப சமீபத்துல அந்த அம்மா பாடி இருக்கிற பாடல்கள் ஏதாவது இருக்கா? நம்ம கருத்தான பாடல்கள் இப்போதைக்கு அவங்க பாடல் நிறைவாக பாடின பாடல்கள் நாயகன் திரைப்படத்துல அதெல்லாம் வேண்டாம்ல சார். அதெல்லாம் என்னத்துக்கு அந்த பாட்டு? அதெல்லாம் வேண்டாம்னு நான் எடுக்கல. அது நல்ல இடத்துல உள்ள பாட்டு இல்லையே. நான் என்ன சொன்னேன், நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுக்கணும். சரி அப்படின்னு சொன்னேன். நன்றிமா. மியாவ் 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 பூனைக்குட்டி, வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி, அத்தா மனசு வெள்ளக்குட்டி, அவன் அழகி சொல்லடி செல்லக்குட்டி, பூனைக்குட்டி என்று அவ கண்ணு தெரியாதவ பாட்டை பாடுதா. கணவன் எப்படி இருப்பான்னு நான் கூட சார் கல்யாணம் ஆன உடனே என் கணவருக்காக ஒரு கவிதை எழுதுறேன். பரவாயில்லையம்மா? இல்ல நல்லா எழுதிருக்கீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பால் போன்ற மனம் கொண்ட பதியைத்தான் நான் கொண்டேன், தேன் போன்ற குணத்தைத்தான் தினந்தோறும் நான் கண்டேன், அருமை அருமை. ஆள் போன்ற பரந்த மனம் அமைந்திருக்க நான் கண்டேன், சரிம்மா சரி, நானல்ல நாம் என்று அடிமனதில் உணர்வு. அருமை அருமை. என்ன அருமையாக பாடியிருக்கீங்களா, எழுதியிருக்கீங்களா? பார்வை இல்லாதவள் நானும் பார்வை இல்லாதவள், பார்வையில் ஆதவள், பார்வையில் ஆதவளாகி பார்வையில் ஆதவள். அதற்கு காரணம் எம்.எஸ். ராஜேஸ்வரி. எனவே அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. சொல்லுங்க. சொல்ல வேண்டாம், நானே சொல்லியிருந்தேன். நன்றி. இப்படி எம்.எஸ். ராஜேஸ்வரி குழந்தையாக மட்டும் பாடவில்லை, குழந்தைக்காக மட்டும் பாடவில்லை, குழந்தை மனம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அந்த குழந்தை என்னவெல்லாம் நல்லதை நினைக்கிறதோ அதையெல்லாம் பெரியவர்களும் நினைக்க வேண்டும் என்றுதான் அவர் சில பாடல்களை பாடி இருக்கிறார். எனவே எனது மனம் கவர்ந்த பாடல் எம்.எஸ். ராஜேஸ்வரி தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை.